ஒலிம்பிக்ல இரட்டை பதக்கம் வென்ற துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனு பாக்கர், உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற டி குகேஷ், இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடைய கேப்டனான ஹர்மன்பிரீத் சிங், பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகிய 4 பேருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு அமைச்சகம் நேற்று அறிவித்திருந்தது. இதுல கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடுதல்ல 2 பதக்கங்களை வென்ற ஹரியானாவை சேர்ந்த மனு பாக்கரும், ஆடவர் ஹாக்கில வெண்கல பதக்கம் வென்ற இந்திய அணியுடைய கேப்டனான பஞ்சாபை சேர்ந்த ஹர்மன்பிரீத் சிங் கடந்த மாதம் சிங்கப்பூர்ல நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல பட்டம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த டி குகேஷும், பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ்ல உயரம் தாண்டுதல்ல தங்கம் வென்ற பிரவீன்குமார் ஆகியோருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 18 வயது ஆகக்கூடிய சென்னையை சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி குகேஷ் கடந்த மாதம் சிங்கப்பூர்ல நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல சீனாவுடைய டிங் லிரனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருந்தார். இதன் மூலமா இளம் வயசிலேயே உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் என்ற சாதனையும் இவர் படைச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம புடாபெஸ்ட்ல நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியிலையும் குகேஷ் முக்கிய பங்கு வகித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்ல வெண்கல பதக்கம் வென்ற மல்யுத்த வீரரான அமன் ஷெராவத், துப்பாக்கி சுடுதல் வீரர்கள் ஸ்வப்னில் குசாலே, சரப்ஜோத் சிங், ஆடவர் ஹாக்கி அணி வீரர்களான ஜர்மன்பிரீத் சிங், சுக்ஜித் சிங், சஞ்சய் அபிஷேக் உட்பட 32 பேர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 17 பேர் பாரா தடகள வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.